ஹர்பன்ராஜ் சிங் மஞ்சாரியாவிற்கு அண்மையில் நாய் எதுவும் கடித்ததா என கேட்டதற்கு அவரது குடும்பத்தினர் அப்படி எதுவும் நடக்கவில்லை. தனது வளர்ப்பு நாயோடு விளையாடிய போது நாயின் நகம் கீறியதாகவும் அதனை அவர் பெரிதுபடுத்தாமல் நாய் நகத்தால் கீறியதை கண்டுகொள்ளாமல் விட்டதால் காவல் ஆய்வாளர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதுல அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நாய் ஜஸ்ட் கீறிதான் இருக்கு, எதுவும் கடிக்கல. அது கீறினது எப்படி அவங்க ராபிஸ் வந்துச்சு, கடிக்கவே இல்லையே அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீறினா கூட வருங்க ராபிஸ். இப்போ 3 கேட்டகரி இருக்கு. சோ அந்த கேட்டகரி வச்சு நீங்க புரிஞ்சுக்கோங்க. கேட்டகரி 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய் சாதாரணமா லிக் பண்ணுது, அந்த இடத்துல நல்லா சோப் போட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு தரவா வாஷ் பண்ணி டேப் வாட்டர்ல காமிச்சிருங்க. 2வது கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீறி இருக்கு, கீறின இடத்துல ப்ளீடிங் இல்ல, ஆனா லிக் பண்ணிருச்சு, நக்கிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ராபிஸ் வேக்சினேஷன் போடணும். 3வது கேட்டகரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாய் கடிச்சிருச்சுனாலோ கடிச்ச இடத்துல லைட்டா சும்மா சின்னதா ப்ளீடிங் வந்தாலும் கூட நீங்க இந்த கேட்டகரி 3ல தான் வருவீங்க. ப்ளீடிங் வருது, ஸ்கிராச் பண்ணிருக்கு, சும்மா லைட்டா கீரல்ல கூட ப்ளீடிங் வந்தா கூட கேட்டகரி 3 தான். இதுல வேக்சினேஷன் போடணும். ஆனா வேக்சினேஷன் மட்டும் பத்தாது. வேக்சினேஷன் கூட ராபிஸ் இம்யூனோகுளோபுலின், அதுக்கப்புறம் ராபிஸ் மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ், இந்த 2 ஊசியை அந்த கடிச்ச இடத்துல சுத்தி போடுவாங்க. சோ போட வேண்டியது பாத்தீங்கன்னா, கடிச்ச ஒரு 1 ஹவர்க்குள்ள நீங்க மேக்சிமம் லேட் பண்ணாம போய் போட்டுக்கணும். ஏன் சொல்றேன்னா, டிலே பண்ண 7 mm ஆஃப் ஸ்பீட்ல அந்த வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பைனுக்கு போய் ஸ்பைன்ல இருந்து பிரெயினுக்கு அடைஞ்சிரும். பிரெயினுக்கு போயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. வேக்சினேஷன் போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, ஒன்ஸ் இட் பிரெயினை ரீச் பண்ணிருச்சுன்னா டெஃபினெட்லி இட்ஸ் அ டெத். ஃபாலோ ஃபார் மோர் அப்டேட்ஸ்.